ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னா, என்ஜிஓ டர்பன் போர்ட்டலில் உங்கள் ட்ரஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரே நாளில் அதுக்கான யூனிக் ஐடியை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஆன்லைனில் சப்மிட் பண்ணிவிட்டு வாரக்கணக்கில் நம்ம வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அப்ரூவல் தருவாங்க. யூனிக் ஐடி ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தருவாங்க. இப்போ அந்த ப்ராசஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சேம் டைம் நம்ம அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதே நமக்கான யூனிக் ஐடி ஜென்ரேட் ஆகும் மாதிரி ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. புது அப்டேட் இது. ப்ராசஸை நம்ம எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ஜிஓ டர்பன் போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக ஏதாவது அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது ஏதாவது எரர் அந்த மாதிரி காட்டுச்சுன்னா நீங்கள் அதை விட்டுட்டு 1 or 2 days கழித்து திரும்பவும் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ப்ராசஸும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த டர்பன் போர்ட்டலில் ஒரே நாளில் நம்ம எப்படி யூனிக் ஐடி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் சேம் தான். இதுக்கு முன்னாடி நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு 14 நிமிஷம் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கடைசி ஸ்டெப், அதுதான் புதுசாக வந்திருக்கிற அப்டேட், அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்து ஜென்ரேட் யூனிக் ஐடி அப்படின்ற கடைசி ப்ராசஸ் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் நமக்கு காட்டும். அதாவது நீங்கள் உங்கள் சைடில் எல்லா ப்ராசஸும் எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்க. ஸோ நாங்கள் அதை வெரிஃபை பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படி நமக்கு இமெயில் வரும். 1 or 2 days கழிச்சு அல்லது ஒரு வீக் கழிச்சு இமெயில் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம யூனிக் ஐடியை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்திருக்க ஃபெசிலிட்டி என்னன்னா, நம்ம ஆன்லைனில் அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அதே மாதிரி இங்கே ஜென்ரேட் யூனிக் ஐடின்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். இந்த ஃபார்மில் நம்ம ஒரு அஃபிடவிட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த ட்ரஸ்ட்டோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ஆன்லைனில் நம்ம அஃபிடவிட்டாக அதை ஒரு டிக்ளரேஷன் மாதிரி தர வேண்டி இருக்கும். ஸோ அதில் மேக்ஸிமம் என்ன எப்படி இருக்குன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி என்ஜிஓவோட நேம், அட்ரஸ், எந்த டேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, சீஃப் ஃபங்க்ஷனரி யார், சீஃப் ஃபங்க்ஷனரி ஃபவுண்டராகவும் இருக்கலாம், மேனேஜிங் ட்ரஸ்டியாகவும் இருக்கலாம், அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட நேம், ஏஜ், ஐடி ப்ரூஃப், கடைசியாக விட்னஸ் டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க. டிப்போனண்ட் அப்படின்றவங்க யாருன்னா அவங்க அந்த சீஃப் ஃபங்க்ஷனரி தான். இப்போ முன்னாடி ஃபவுண்டர் யாரை கொடுத்தோமோ அல்லது மேனேஜிங் ட்ரஸ்டியை கொடுத்துருந்தோன்னா மேனேஜிங் ட்ரஸ்டி அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு, விட்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டாக்குமெண்ட்டில் யாரை விட்னஸாக கொடுத்துருக்கோமோ அவங்களையே போட்டுக்கலாம். அந்த விட்னஸோட நேம் அங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆதார் நம்பர் பார்த்து டைப் பண்ணிவிட்டு அவங்களோட அப்பா பேர் சன் ஆஃப் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க அட்ரஸ் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த அட்ரஸையும் அங்கே டைப் பண்ணிடுங்க. ஸோ ஆதாரில் எப்படி அட்ரஸ் இருக்கோ அது அப்படியே டைப் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் நெக்ஸ்ட் டு ஜென்ரேட் அஃபிடவிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் என்னென்னா டாக்குமெண்ட் படி அங்கே நேம் இல்லை அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் ஆதாரில் இருக்கிற மாதிரி நேம் இல்லை அப்படின்னு காட்டுது. ஸோ நம்ம அவங்களோட ஆதாரில் ஆக்சுவல் நேம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் ஆதாரில் பார்த்தீங்கன்னா அவரோட பேருக்கு பின்னாடியே அப்பாவோட பேர் சேர்த்துருப்பாங்க நிறைய பேர். ஒரு சிலர் மட்டும்தான் அவங்களோட பேர் மட்டும் இருக்குது. ஸோ ஆதாரில் அவங்களோட அப்பாவோட பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால ஆதாரில் இருக்கிற மாதிரியே நம்ம இங்கே ஆன்லைன்லேயும் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரொசீட் கொடுத்தோன்னா அஃபிடவிட் காட்டும். இந்த அஃபிடவிட்டில் நம்ம இது வரைக்கும் என்னென்ன ஃபில் பண்ணோமோ அந்த டீட்டெயில்ஸ் தான். அதோட ஃபவுண்டர் டீட்டெயில்ஸ், ஆஃபீஸ் பேரர்ஸோட டீட்டெயில்ஸ், அந்த விட்னஸோட டீட்டெயில்ஸ், அவங்களோட அட்ரஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கடைசியாக சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது சப்மிட் அஃபிடவிட் அண்ட் கெட் ஓடிபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா முன்னாடி நம்ம கொடுத்துருக்கிற ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியும் உடனே வராது, அதுவும் ஒரு 10 to 15 seconds கழித்து தான் வரும். அதுக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஓடிபி வந்ததுமே சில என்டர் ஓடிபின்ற இடத்துல அந்த ஓடிபியை ஃபில் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கிளிக் பண்ணியும் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ண வேண்டி இருக்குது. அதுக்கப்புறம் தான் அது ப்ராசஸ் ஆகும். ஸோ இது டக்குன்னெல்லாம் நடக்காது. ஓகே, இப்போ ஃபைனல் சப்மிட் கொடுத்தோன்னா
அந்த ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணிவிட்டு கடைசியாக டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும். அந்த ஆக்சுவல் டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோன்னா ஒரு பிடிஎஃபாக சேம் தான், இந்த அஃபிடவிட்டே தான் பிடிஎஃபாக வரும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரொசீட் நெக்ஸ்ட் ஃபார் யூனிக் ஐடின்னு கொடுக்கணும். பாருங்கள், இதுக்கும் டைம் எடுத்துக்குது. ப்ரொசீட் நெக்ஸ்ட் ஃபார் யூனிக் ஐடி கொடுத்தோன்னா ஃபைனலாக நமக்கு நம்ம ட்ரஸ்ட்டுக்கான யூனிக் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கான டாக்குமெண்ட் நாம் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். நிறைய பேர் என்ஜிஓ டர்பனில் சர்டிஃபிகேட் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ஜிஓ டர்பன் போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் எந்த வித சர்டிஃபிகேட்டும் கவர்மெண்ட் வந்து தரதில்லை. ஓகே, இப்போ போய் நம்ம சர்ச் என்ஜிஓஸில் போயிட்டு நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஜென்ரேட் ஆன யூனிக் ஐடியை அங்கே டைப் பண்ணோன்னா ஆர்கனைசேஷன் யூனிக் ஐடின்னு இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே அங்கே டைப் பண்ணோன்னா நம்ம ட்ரஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து அங்கே ஷோ ஆகும். வந்திருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிட்டோன்னா கிளிக் பண்ணி நம்ம இங்கேயே கூட பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், அல்லது பிடிஎஃபாக சேவ் பண்ணுறதுனாலும் பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம என்ஜிஓ டர்பன் டாக்குமெண்ட். அங்கே பிரிண்ட்டு கொடுத்து நம்ம சேவ் பிடிஎஃபாக கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ப்ராசஸ். நீங்கள் இனிமேல் என்ஜிஓ டர்பன் யூனிக் ஐடிக்காக ரொம்ப நாள் கணக்கில் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே நாளில் யூனிக் ஐடி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கலரில் ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அதே டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஜெராக்ஸ் காப்பியை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல. அதே மாதிரி டாக்குமெண்ட் தமிழ்லையோ அல்லது ரீஜனல் லாங்குவேஜ் வேறு கன்னடா, தெலுங்கு என்ன லாங்குவேஜில் இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல. அவங்க இங்கிலீஷில் இருக்கணும் அல்லது ஹிந்தியில் இருக்கணும், அந்த 2 லாங்குவேஜ் தான் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் டாக்குமெண்ட்டை தமிழில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒரு நோட்ரிக்கிட்ட சைன் வாங்கி அதை அட்டாச் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், அது அப்ரூவல் வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.